ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 ரமதான். சஹர் அண்ட் இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி, பாயில்டு எக், அது கூடவே குக்கும்பர் ரைத்தா வச்சு சஹரை நல்லபடியாக முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லா. மறுநாள் வந்து அப்படியே கடைக்கான வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடித்து வடை பொரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பச்சை மிளகாலாம் நிறையா கட் பண்ணுற நேரத்தில் எங்கேன்னு கண்ணெல்லாம் பற்றும்னு தெரியாது. கண்ணெல்லாம் புகச்சி தள்ளிரும். ஒரு வழியாக அந்த எரிச்சலோட எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் சமோசா அண்ட் வெஜ் சமோசாவுக்கு ஃபில்லிங்குமே வந்து சூப்பராக ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம், நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து. எடுத்து வச்ச ஃபில்லிங்ஸ் எல்லாம் அழகாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் தயாராகி விட்டன. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு வந்து அப்படியே சைடில் வந்து வேலையை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நோன்பு திறக்கிற நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக கடல் பாசி காய்ச்சி வச்சுட்டேன். கடல் பாசியில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைய விட்டு 3 ஏலக்காய் தட்டி கூடவே பால் சேர்த்து தேவையான அளவு சுகர் சேர்த்து வடிகட்டி பிளேட்டில் செட் பண்ண வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பாதாம் எசன்ஸ், மேலே கொஞ்சமாக பாதாம் துருவி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பல வண்டியுமே தெருவுக்கு வந்துச்சு. அதனால் வந்து தர்பீஸ் தான் அன்றைக்கி வாங்கியிருந்தேன். வாட்டர் மெலனை கட் பண்ணி ரோஸ் மில்க் செஞ்சு அதில் வந்து கட் பண்ணி சேர்க்கணுமா, என் பொண்ணோட ஆர்டரு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தர்பீஸ் எடுத்து கட் பண்ணி சேர்த்தாச்சு ரோஸ் மில்கில். அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்து வச்சாச்சு ஒரு வழியாக. நோன்பு திறக்கிற நேரமும் நெருங்கிடுச்சு. ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டுரும், ஷைத்தான்களுக்கும் விலங்கிடப்பட்டுரும். அப்படி இருக்கையில் நாம் இந்த மாதத்தில் நிறைய நல்ல அமல்கள் செய்யணும். ஏன் அப்படின்னா ஷைத்தான்கள் தானே நம்மளை நல்லது செய்ய விட மாட்டான். அதனால் அவனுடைய தொல்லை இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.